விதமான நோய்களை பற்றியும், அந்த நோய்கள் வராமல் எப்படி தடுக்கலாம் என்பதை பற்றியும், இதயத்தை வலிமையாக எப்படி பார்த்து கொள்ளலாம் என்பதையும் இன்றைக்கு நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு வணக்கம். இலக்குகள் அமைத்துக்கொண்டு, அதாவது உடல் நல இலக்குகள் அமைத்துக்கொண்டு அதை எப்படி நாம் அடைவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆரோக்கியம், அதாவது நல்ல ஒரு உடல் நலத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம். இது ஒன்றும் ஒரு புது விஷயம் கிடையாது. ஆனால் இந்த கோல் செட்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருவியாக மருத்துவர்கள் இப்போது ஆஸ் அ டீம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் பாருங்கள். ஸோ கோல் செட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு மாற்றம் தேவை, உடல் நலம் சம்மந்தப்பட்ட மாற்றமோ வாழ்க்கை முறை சம்மந்தப்பட்ட மாற்றமோ எதுவாகவும் இருக்கட்டும், ஒரு விழிப்புணர்வு, இந்த மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஒரு இலக்கை அமைத்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அது. ஸோ இலக்கு என்னங்கிறத உணர்ந்துட்டு அதற்கான முயற்சி எடுப்பது மூன்றாவது ஸ்டெப். ஸோ முயற்சியை இடைவிடாமல், அதாவது தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வர வேண்டும். சில வாரங்கள் மாதங்கள் அந்த முயற்சியில் நாம் ஈடுபடும் பொழுது அது தானாகவே ஒரு புதிய வாழ்க்கை முறையாகவே மாறிவிடுகின்றது, ஒரு புதிய பழக்கமாக மாறிவிடுகின்றது. இதை தான் ஹெல்த் ரிலேட்டட் பிஹேவியர் சேஞ்ச் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிற பழக்கம் உண்டு. ஸோ இந்த பிஹேவியர் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு கோல் செட்டிங் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அடுத்த படத்தில் பாருங்கள். இப்போது கோல் செட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான, அதாவது இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரோனிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கோலாக இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும், அட்டேனபிளாக இருக்கணும், அண்ட் இட் ஷுட் பி ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். ஸோ இந்த 5 விஷயங்களும் நம்ம மனதில் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் எடுத்து சொல்லணும். ஒரு பெரிய ஒரு இலக்கை மனதில் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ பிபி இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எனக்கு பிபி நார்மல் ஆகிடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இலக்கு. ஸோ அந்த இலக்கை மனதில் வச்சுக்கிட்டு தினமுமே பிபி நார்மல் ஆகிடுச்சா, பிபி நார்மல் ஆகிடுச்சா, பிபி நார்மல் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கோல் செட்டிங்க்கான அறிகுறி கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை சின்ன சின்ன இலக்குகளாக, சிறிய இலக்குகளாக பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேபி ஸ்டெப்ஸ் ஆர் பேபி கோல்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ஒரு சின்ன இலக்குமே ஒரு காலகட்டத்தில், ஒரு வாரம், ஒரு மாதம், சில மாதங்கள் கழித்து அவற்றை கூட்டும் பொழுது அது உங்களுடைய பெரிய இலக்கை அடைவதற்கு வழிவகுக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு கூட நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஹை பிபி ஆர் ஹைப்பர் டென்ஷன், அதிக இரத்த கொதிப்பு இருக்கிறது. ஸோ அதையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட் டைம் ஒருவருக்கு ஹை பிபி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு ஒரு மனதில் ஒரு குழப்பம் ஏற்படும். சரி, டாக்டருங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்போ இந்த மருந்துகள்லாம் ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்க மனதில் என்ன முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்கணுன்னா, ஹை பிபி, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இதெல்லாமே வாழ்க்கை முறை சம்மந்தப்பட்ட வியாதிகளாக தான் இப்போ நிறைய பார்க்குறோம். ஸோ உடனே அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்வு சில மாதங்கள் கழித்து இந்த ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு வியாதிக்கு நாமே தீர்வு காண முடியும். அஃப்கோர்ஸ் அந்த மருத்துவருடைய உதவியும் தேவை, மருந்துகளுடைய உதவியும் தேவை. ஸோ எந்த அளவுக்கு அந்த ஹை பிபி அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் மருந்து, ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்டர் லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ 120/80, 120/80 தான் நார்மல் பிளட் ப்ரெஷர். இதிலிருந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் 130/84, 86 அப்படி இருந்தால் பார்டர் லைன் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 130க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, அதே மாதிரி 90க்கு மேலே டயஸ்டாலிக் பிபி போயிடுச்சுன்னா இதை ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பார்டர் லைன் ஆர் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாக பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம அந்த நபருக்கு வாழ்க்கை முறை மாற்றங்களை கொடுக்குறோம். ஸோ அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டிய ஒரு இலக்கு பார்டர் லைன் பிபியாக இருந்தால் அதை ஃபுல் ப்ளோன் ஹைப்பர் டென்ஷனாக போக விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய. ஸோ அந்த நிலைமையில் மருந்துகள் கூட தேவை கிடையாது. ஸோ அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு
பின்னோக்க வேண்டும். ஸோ எதனால் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா இப்போ எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு கூட இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவியாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அவர்களுக்கு கோல் செட்டிங். ஸோ அவர்கள் எடுத்துக்க வேண்டிய முதல் கோல் வந்து அவங்க இப்போ டயட் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அதிகமான உப்பு அளவு அவர்கள் உணவில் இருக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம். ஸோ சால்ட் கண்டென்ட் ஃபுட்டில் வந்து உப்பின் அளவு ரொம்ப ரொம்ப இப்போ அதிகமாகிட்டே வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ப்ரீமேட் ஃபுட்ஸ், அதாவது ரெடிமேட் ஃபுட்ஸ், ஸோ இந்த மாதிரியான உணவு முறை மாற்றங்கள்னால நம்ம அதிகமான உப்பு அளவை நாள்தோறும் உட்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இதனால தான் வந்து உப்பின் அளவை ஓரளவுக்கு அசஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ அவர்கள் ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன மாற்றம், அது என்னவா இருக்கலாம், டேபிளில் நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்ற இடத்துலையோ டேபிள்லையோ உப்பை வைற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தானே, ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் அந்த உப்பை தயிர் சாதத்துக்கோ மோர் சாதத்துக்கோ இல்லை ஈவன் சாப்பிட்ற அந்த எந்த ஐட்டமாக இருந்தாலும் அதில் போட்டுக்கிற ஒரு பழக்கம் நிறைய பேருக்குமே இருக்கும். ஸோ அந்த சால்ட் ஷேக்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உப்பு போடுறது, அதை வந்து டேபிளில் வைக்க வேண்டாம். ஸோ இது ஒரு சின்ன மாற்றம் தான். ஸோ இந்த இலக்கை அவர்கள் ஒரு வாரம் பின்பற்ற முடிந்தால் அதுவே ஒரு முக்கியமான சக்ஸஸ். ஸோ அட்டெய்னபிள் கோலாக இருக்கணும். நான் இப்போ ஸ்பெசிஃபிக் கோல் வச்சுட்டோம், அது அட்டெய்னபிளாக இல்லையா, இது டெஃபினட்டாக அவர்கள் ஒத்துழைத்தால், அவர்கள் குடும்பத்தினரும் ஒத்துழைத்தால் இதை செய்ய முடியும் இல்லைங்களா. ஸோ இந்த அட்டெய்னபிள் கோல். அடுத்தது டைம் பவுண்டாக இருக்கணும். என்ன டைம் பவுண்ட், ஒரு வாரத்தில் நீங்கள் இதை செய்ய முடியுதா பாருங்கள் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு சின்ன மாற்றமாக நிறைய பேருக்கு இருந்தாலும் சில நாட்கள் சில வாரங்கள் கழித்து பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு படியாக திகழ்கிறது. ஸோ அதே மாதிரி அதை அடைந்தவுடன் அடுத்த இலக்கு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு முறைகளில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பது இந்த நாறு சத்து உடைய உணவுகள். ஸோ இந்த நாறு சத்து, ஃபைபர் அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வராது அப்படிங்கிறது இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லோரும் உணர்ந்துட்டாங்க. பட் ஆனால் உணவு முறைகளில் அந்த நாறு சத்தை அவர்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, சேர்த்துக்க முடியல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்த இலக்கு அவர்களுக்கு நாங்கள் கொடுக்குற இலக்குன்னு சொல்ல மாட்டேன், அவர்களே அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு இலக்கு வந்து ஃபைபரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இம்ப்ரூவ் ஆர் இன்க்ரீஸ் த ஃபைபர் கண்டென்ட் சொல்கிறோம், நார்ச்சத்து உள்ள பொருட்களை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு அடுத்த வாரத்துக்கான இலக்காக வச்சுக்கலாம். ஸோ இந்த இலக்குமே வந்து வேணும்னா இதே ஒரு சின்ன சின்ன இலக்காக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்திற்கு அதிகமான பழங்களும் காய்களும் எடுத்துக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறதுனா, உடனே பழங்கள் காய்கள் அதிகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி பண்ணுறது, எந்த டைமில் அதிகமாக எடுத்துக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ என்ன சொல்கிறோம், ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மதிய உணவோ இரவு உணவோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பழமோ ஒரு சாலடோ அந்த மாதிரி சுண்டலோ காய்கறிகள் ஏதாவது, ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு நார்ச்சத்து உள்ள ஒரு விஷயத்தை ஒரு அரை மணி நேரம் உங்கள் உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு உணவு உண்ணும்போது உணவின் அந்த எடுத்துக்கிற அளவும் குறையும். ஏற்கனவே நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்ருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட மாட்டோம், கரெக்டாக அளவுக்கு சாப்பிடுவோம், என்ன சாப்பிட்றோங்கிறதையும் தெரிஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ இப்போ 2 இலக்குகள் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி 3-4 இலக்குகள் வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்படும்பொழுது ஒரு ஃபியூ மந்த்ஸ் 3 to 6 months டைமில் அவர்களுக்கு டெஃபினட்டாக அந்த பார்டர் லைன் ஹைப்பர் டென்ஷன் சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் சிறிதளவு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இரத்த அழுத்த நிலை மாறி அவர்களுக்கு நார்மல் 120/80ங்கிறது நார்மல் பிபி, இந்த அளவுக்குள்ளேயே வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேரை இந்த மாதிரி பார்டர் லைன் ஆர் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன், பார்டர் லைன் டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து நார்மல் பிபி, ஹெல்த்தி சுகர் லெவல்ஸ் இதுக்கெல்லாம் கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த இலக்குகளை அமைத்து கொண்டு, சிறிய இலக்குகளை அமைத்து கொண்டு நல்ல ஒரு ஆரோக்கிய உடல்நிலையை எப்படி அடைவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாருமே பின்பற்றலாம். உங்களுக்கு கேள்விகளோ இல்லை சந்தேகங்களோ இருந்தால் உங்களுடைய மருத்துவரையும் ஆலோசகர்களையும் அணுகலாம். ஒவ்வொரு
ஆனாலும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாசகத்தை, அதாவது ஒவ்வொரு நாள் காலையிலும் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் என்கிற இந்த வாசகத்தை நான் உங்களிடம் சொல்வது எத்தனையாவது முறை தெரியுமா? கிட்டத்தட்ட 1000வது முறை என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆம், இந்த தீதும் நன்றும் நிகழ்ச்சி என்பது துவங்கப்பட்டு 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. இதே போன்ற ஒரு பிப்ரவரி மாதத்தில் கடைசி வாரத்தில் இந்த தீதும் நன்றும் நிகழ்ச்சி 2003ஆம் ஆண்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களிடம் நான் பேசத் தொடங்கினேன். அதாவது 2003ஆம் ஆண்டில் காலை 8 மணியிலிருந்து 8:20 வரைக்கும் நான் பேசத் தொடங்கிய இந்த நிகழ்ச்சி பிறகு பல்வேறு நேர மாற்றங்களை கண்டது. 6:50 பேசத் தொடங்கிய நேரங்கள் இருந்தன. இப்பொழுது ஒவ்வொரு நாள் காலையிலும் 7:20 நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகளில் வாரத்திற்கு 5 நாட்கள் என்று வைத்துக்கொண்டால் 1000 விஷயங்களை பற்றி உங்களிடம் நான் பேசியிருக்கிறேன். திரும்பி பார்க்கிற போது மலைப்பாக இருக்கிறது, நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு எப்படி நன்றி தெரிவிப்பது என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஒருவர் எதை வேண்டுமானாலும் சிந்திக்கலாம், எதை வேண்டுமானாலும் இந்த சமூகத்திற்கு சொல்ல ஆசைப்படலாம். ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம் தேவை, மக்களிடம் உரையாடுவதற்கான ஒரு களம் தேவை, அதுவும் தொடர்ச்சியாக உரையாடுவதற்கான ஒரு களம். நாம் நினைப்பதை எல்லாம் இந்த சமூகத்தோடு பேசி பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடலை உருவாக்குவதற்கான ஒரு களம் என்பது மிக மிக முக்கியம். எல்லோருக்கும் அந்த களம் கிடைத்து விடாது, எல்லா அமைப்புகளும் அந்த களத்தை உருவாக்கி தந்து விடாது. ஆனால் ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி என்பது இன்றைக்கு 1000 எபிசோட், அதாவது 1000 நிகழ்வுகளை தாண்டி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது கலைஞர் தொலைக்காட்சி அளித்த எல்லையற்ற சுதந்திரம் என்பது. எதை வேண்டுமானாலும் பேசலாம், மக்களிடம் உரையாடலாம், துணிச்சலாக பேசலாம், ஆழமான விஷயங்களை பேசலாம், பொதுவான பிரச்சனைகளை பேசலாம். யாரிடம் எதை சொன்னால் இவர்களால் இந்த பிரச்சனை வருமோ அவர்களால் அந்த பிரச்சனை வருமோ என்றெல்லாம் கவலைப்படாமல் பேசலாம், யாருக்கும் அஞ்சாமல் பேசலாம் என்கிற ஒரு நிலையை கலைஞர் தொலைக்காட்சி ஏற்படுத்தி தந்தது. அந்த வகையில் தான் இந்த விடியலேவா நிகழ்ச்சியினுடைய ஒரு அடையாளங்களில் ஒன்றாக இந்த நிகழ்ச்சியில், இந்த தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் ஏராளமான விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். பொதுவாக காலை வேளைகளில் தொலைக்காட்சிகளில் நிறைய நிகழ்ச்சிகள் இடம்பெறுவது உண்டு. முக்கியமாக அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆன்மீகம் தொடர்பான சொற்பொழிவுகள் இருக்கும், இல்லாவிட்டால் அறிவு சார்ந்த போதனைகள் இருக்கும், ஒழுக்கநெறி போதனைகள் இருக்கும், பொத்தாம்பொதுவான சில வாழ்வியல் சிந்தனைகள் இருக்கும். ஆனால் நம்முடைய சமகாலத்தினுடைய பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய சமகாலத்தினுடைய மனசாட்சியை ஒழுக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய கலாச்சார வாழ்க்கை தொடர்பானவை, நம்முடைய பண்பாட்டு வாழ்க்கை தொடர்பானவை, அன்றாட வாழ்க்கை தொடர்பானவை, இப்படியெல்லாம் நாம் இதில் பேசாத விஷயங்களே கிடையாது. கல்வி சார்ந்த எத்தனை பிரச்சனைகளை நாம் இதில் விவாதித்திருக்கிறோம். அதே போல் மருத்துவம் சார்ந்த எத்தனை பிரச்சனைகளை நாம் விவாதித்திருக்கிறோம். குற்றங்களுக்கும் சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் சார்ந்த விஷயங்களை இதில் நாம் விவாதித்திருக்கிறோம். நீதி அமைப்பை பற்றி நாம் இதில் விவாதித்திருக்கிறோம். அரசியல் ரீதியான பிரச்சனைகளை மிக ஆழமாக இந்த நிகழ்ச்சியில் நாம் உரையாடி இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் யாரும் கவனிக்க தவறிய பல பிரச்சனைகளை இந்த தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் நான் கவனப்படுத்தி இருக்கிறேன், உங்களோடு உரையாடி இருக்கிறேன். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது நாம் ஒரு காலை பொழுதில் எழுகிற போது இந்த சமூகத்தை பற்றிய கவலைகளோடு, அக்கறைகளோடு, சிந்தனைகளோடு நாம் எழ வேண்டும் என்பதுதான். இந்த இடத்தில்தான் நாம் இந்த சிந்தனைகளினுடைய இடம் என்பதை, உரையாடலினுடைய இடம் என்பதை பற்றியும் நாம் சிறிது யோசிக்க வேண்டியிருக்கிறது. நிறைய நேரங்களில் முன்பெல்லாம் ஒரு சிந்தனை என்பது சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்கு மட்டும்தான் உரியதாக இருந்தது. அதாவது நன்கு படித்தவர்கள், புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர்கள், செய்தித்தாள்களை வாசிக்கக்கூடியவர்கள், இவர்கள்தான் ஒரு சிந்தனை சார்ந்த ஒரு சமூகமாக எவ்வளவோ காலமாக இருந்திருக்கிறார்கள். பல சமயங்களில் அவர்கள் சாதிய அடுக்கில் மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்களாகவோ பொருளாதார ரீதியாக வசதி படைத்தவர்களாகவோ அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால்
சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு ஊடக புரட்சி என்பது நாம் கடந்த ஒரு 15-20 வருடங்கள் நடந்திருக்கிறது. செய்தித்தாள்களை மட்டும் நம்பியிருந்த அறிவிப்பரப்பு அல்லது அறிவுசார் விவாதங்கள், அது சார்ந்த உரையாடல்கள் என்பது தொலைக்காட்சியினுடைய ஒரு புரட்சிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிற்கு எல்லா கருத்துக்களும் தொலைக்காட்சிகளில் பேசப்படக்கூடிய ஒரு சூழல் இங்கு உருவானது. முக்கியமாக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய எல்லா செய்திகளையும் பற்றி மாறுபட்ட பார்வைகள், கோணங்கள், ஆய்வுகள் தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டன. அப்படிப்பட்ட ஒரு சூழலின் ஒரு பகுதியாகத்தான் நான் இந்த தீதும் நன்றும் நிகழ்ச்சியையும் கூட நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால் பல விஷயங்களை பற்றி இங்கு பேசுகிற போது அது ஒவ்வொன்றையும் மறைந்திருக்கக்கூடிய பல உண்மைகளை இங்கு முன்வைக்க முடிந்தது. உதாரணமாக நான் ஒரு விஷயத்தை 1-2 விஷயங்களை கூட குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். உறுப்பு தானம் என்கிற ஒரு விஷயம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு புனிதமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் இறந்த பிறகு மற்றவர்களுக்கு தானம் செய்வது என்பது ஒரு பெரிய கடமையாக அல்லது அது ஒரு புனித கடமையாக கூட ஒரு சமூகம் பார்க்கிறது, உயர்ந்த செயலாக அதை பார்க்கிறது. ஆனால் இந்த உயர்ந்த செயலுக்கு பிறகு எத்தகைய வர்த்தக நடவடிக்கைகள் உள்ளே வந்துவிட்டன. மனித உடல்களை திருடுவது அல்லது மனிதனுடைய விருப்பத்திற்கு புறம்பாக அவருடைய உடல் உறுப்புகளை மருத்துவமனைகள் திருடி விற்பது, இவற்றையெல்லாம் பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். அதே போல தான் பாலியல் குற்றங்கள் தொடர்பான விஷயங்கள் வருகிற போது பாலியல் குற்றவாளிகளுடைய மனநிலை என்ன, அவர்களை எப்படி ஒரு சமூகம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய உளவியல் ரீதியாகவும் சமூகவியல் ரீதியாகவும் பல விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம். இந்த தரப்புக்கு ஆதரவு, இந்த தரப்பிற்கு எதிர்ப்பு என்கிற நிலையில் அல்லாமல் இந்த உலகம் எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் அணுகுகிறது, சிந்திக்கிறது, பார்க்கிறது என்கிற அடிப்படையில் பல்வேறு கோணங்களை முன்வைக்கிற போது நம்முடைய சிந்தனை பரப்பு என்பது விரிவடைகிறது. ஒரு பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய அணுகுமுறை என்பது மாறுதல் அடைகிறது. அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பொது புத்தி சார்ந்து நாம் உருவாக்கி கொள்ளக்கூடிய நம்பிக்கைகளுக்கு பதிலாக ஆய்வு ரீதியாக, சிந்தனை ரீதியாக மாற்றுக்கோணங்களை உள்ளடக்கிய பார்வைகளை நாம் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து விவாதித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு இந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நீங்கள் ஆதரவு தந்து 5ஆம் ஆண்டிலும் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு நீங்கள் அளித்த பேராதரவும் உற்சாகமும் தான் காரணம். நம்முடைய சமூகத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை பற்றி நாம் 1000 முறை நாம் பேசுகிறோம். பேசித்தான் இந்த சமூகத்தினுடைய தீமைகளை வெல்ல முடியும். பேச்சிலிருந்து தான் செயல் பிறக்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அவை அனைத்தும் மிகவும் நம்பிக்கை தருகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நாடக கலைஞர் திரு பாம்பே கண்ணன். ஒரு நாடக கலைஞராக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இதில் பயணம் பண்ணியிருக்காரு. ஆரம்ப நாட்களில் மேடை நாடகங்கள் எப்படி இருந்தது, இவருடைய பணின்னு வரும்போது அதில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்போ இருந்தது, இன்னைக்கு அதோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த துறை எந்த மாதிரியான ஒரு வடிவங்களில் பயணப்பட்டு இருக்குன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு நாடக கலைஞராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம். நாடக கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்கீங்க, தயாரிப்பாளராக இருந்திருக்கீங்க, இப்போ நிறைய டெலிஃபிலிம்ஸ் அதிலெல்லாமும் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அப்படின்னும் போது நாடகத்துறையோடையே உங்களை இணைச்சிட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதோட மறுவடிவம் இப்போ டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு வரும்போது இந்த புராண கதைகள் இதெல்லாம் அடுத்த வடிவத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு பணிகளையும் மும்முரமாக ஈடுபட்டு செயல்பட்டு இருக்கீங்க. இந்த 40 ஆண்டு கால உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்கள் நேர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? நீங்கள் வைஜி மகேந்திரன் உங்களுடைய ட்ராமா ட்ரூப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 6-7 ஆண்டுகள் அங்கே அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? எந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்களோட இணைஞ்சிங்க? இந்த பயணத்தோட தொடக்கம் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக 1968 நான் வந்து முதலாக நாடக மேடையில் காலையில் எடுத்து வச்சதுன்னு சொல்லலாம், சென்னையில். அப்போ நான் வந்து முதல்ல நான் செஞ்சது ஒரு புராண நாடகம் தான். அதை நான் செஞ்சது வந்து மிஸ்டர் நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார். தூர்தர்ஷனில் கூட எதிரொலி நாராயணசாமின்னு சொல்லுவார். அவர் மூலமாக தான் எனக்கு முதல் அறிமுகம் நாடகத்தில் கிடச்சிது. இன்னொன்று சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி என்னோடய கல்லூரி நாட்கள்லேயே கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் நாடக போட்டி நடக்கும்.
அப்போது என்னுடைய முதல் அறிமுகம் வந்து நிறைய பெரிய நடிகர்களுக்காக கிடைச்ச மாதிரியே எனக்கும் வந்து ஒரு பெண் வேஷம் தான் முதல்ல அமைஞ்சுது. ஸோ அதுலேருந்து தான் என்னுடைய நாடக ஆர்வம், ஆசை. அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்தே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, சின்ன வயசில் உங்களுக்கு எப்படி ஒரு நாடக ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்டாலே வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், சிவாஜி கணேசன் வசனத்தை கேட்டு தான் நான் முதல்ல என் வேலைக்கு வந்தேன். நீர் தான் ஜாக்சன் துரை என்பவரோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய சிறு வயதும் நாடகத்தில் ஆர்வத்தை காண்பிக்க முடியாது இருந்தது. ஸோ திரு YGP அவர்கிட்ட தான் நான் முதல்ல இந்த கிருஷ்ண விஜயம்ங்கிற நாடகம் முடிந்தவுடன் நான் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டது அந்த UAAங்கிற ஒரு அமைப்பில் போய் எப்படியானும் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வேறு எதுலேயுமே சேராமல். அப்படி ஒரு பேர் அந்த குழுக்கு. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதில் இருந்திருக்காங்க அந்த ட்ரூப்பில். ஸோ அப்போ எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 1969 எனக்கு அவர் மூலமாக முதல் நாடகம் வந்து ஃப்ளைட் 172 அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரபலமான ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் நான் வந்து மேடையில் வந்து எப்படி மேடை அமைப்பில் ஒரு சோஃபா தட்டி எல்லாம் பர்மனெண்ட்டாக 2.5 மணி நேரம் இருக்குமோ, அதே மாதிரி நான் போட்ட வேடமும் அங்கே பர்மனெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டில் நடக்கிற மாதிரி ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய புக்கிங் கவுண்டர், டிக்கெட் கவுண்டரில் ஒரு ஆள் வேணும் இல்லையா, ஒரு டிராஃபிக் அசிஸ்டண்ட்டு, அவரோட டியூட்டி டைம் கூட. இந்த நாடகமே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே முடிகிற கதை. அப்படி இருக்கும்போது நான் அதில் 2 மணி நேரமும் மேடையில் இருப்பேன். அதனால் என்னை பார்க்காதவங்களே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 150-175 ஷோ நான் அதிலேயே நான் நடிச்சிருக்கேன். நான் அந்த நாடகம் மூலமாக தான் என்னுடைய முதல் நாடக வாழ்க்கையை ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து பத்மவியூகம், குருக்ஷேத்திரம், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, இப்படி பல நாடகங்கள் அவங்களோட அந்த குழுவில் நான் இருந்திருக்கேன். நீங்கள் கேட்ட இன்னொரு விஷயம் வந்து அந்த நேரத்தில் நாடகம் எப்படி இருந்தது, நாங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு. நாடகம்ங்கிறது என்றைக்குமே அந்த காலம் தொட்டே வந்து, அந்த காலத்துலேயே சொல்லலாம், அந்த காலம் தொட்டுன்னு சொல்கிறத விட இப்போ வந்து அமைப்பு இருக்கான்னு தெரியல. நாடகம்ங்கிறது வந்து ஒரு ஏணி, திரைப்பட உலகத்துக்கு நுழைய வேண்டிய அதுதான் ஒரு ஏணி. அதை நம்பி தான் எல்லாருமே வருவாங்க. அப்போது வந்து ஒரு 2 செக்ஷனாக இருந்தது. அது வந்து ஒரு தொழில்முறை நடிகர்கள்லாம் சேர்ந்து சில குழுக்களை வச்சு அவங்க வந்து நாடகங்கள் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து புதுசாக இந்த நான் சேர்ந்த காலகட்டத்துக்கு ஒரு 10 வருடங்கள் முன்னாடின்னு சொல்லலாம், இந்த அமெச்சூர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அவங்க அமெச்சூர்ஸ்னால் அர்த்தம் வேறு, தொழில்முறை சாராத நடிகர்கள்னு நம்ம சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து ஆஃபீஸ் போவாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறம் அது ஒரு பொழுதுபோக்கு அவங்களுக்கு. தங்களுடைய பொழுதையும் அவங்க போக்கிக்கிட்டாங்க, அடுத்தவங்களுடைய பொழுதுபோக்காகவும் அவங்க இருந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைச்சூர் நாடக இயக்கம், அதாவது தொழில்முறை சாராத நடிகர்கள் இயக்கம்னு மாதிரி பல குழுக்கள் அப்போது தொடங்கிச்சு. அதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து இந்த சபாக்கள்னு சொல்லக்கூடிய சிஸ்டம். அப்போ வந்து இந்த சபாக்கள்லாம் கச்சேரி, நடனம் இப்படி போட்டிருந்த சபாக்கள்லாம் முதல் முறையாக நாடகத்தை உள்ளே நுழைச்சாங்க அவங்களுடைய இதுக்குள்ளே, அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்குள்ளே. அந்த ப்ரோக்ராம்குள்ளே வந்தவங்க தான் இந்த தொழில்முறை சாராத நடிகர்கள். இவங்க மூலமாக நாடகம் மிக பிரபலமாக ஆன காலகட்டம் வந்து அந்த 1960 ஒரு 75-76 கிட்டத்தட்ட அந்த வருடம் வரைக்கும் நம்ம சொல்லலாம். அப்போ வந்து உண்மையிலேயே கோல்டன் பீரியடுன்னு நாங்கள்லாம் சொல்லுவோம். ஏன்னாக்கா வேறு எந்த சிந்தனையுமே எங்களுக்கு இருக்க முடியாது. ஒருவேளை அலுவலகம் போனோம் அப்படின்னா ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வந்தோன்னே சாயங்காலம் 6 மணிக்கு நேராக மேடை தான், 5:30 மணி 6 மணிக்கு மேடை தான், 9:30 மணி வரைக்கும் மேடை தான். ஒரு மாதத்துக்கு வந்து 20-30 நாடகங்கள் இருக்கும். அது நாடக நேரம் போக மீதி நேரம்லாம் மற்றவர்கள் நாடகங்களை பார்க்கக்கூடிய கழிப்பு இருக்கும். சென்னையை சுற்றி எங்கே பார்த்தாலும் வந்து நாடகங்கள் ஒரு 130-140 சபாக்கள் இருந்தது. ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 2-3 சபாக்களில் அவங்க அங்கத்தினர் இருப்பாங்க. ஒரு மாதத்திற்கு 2-3 நாடகமான எப்படியாலும் பார்த்துருவாங்க. இந்த நாடக நடிகர்கள் வந்து கிட்டத்தட்ட சினிமா நடிகர்களுக்கு இணையாக வந்து அவ்வளோ பிரபலமாக இருந்தாங்க. ப்ராப்ளி அந்த சென்னை மட்டுமா இருக்கும், நிறையா வெளியூர் நாடகங்களும் எங்களுக்கு இருந்தது. அப்படி ஒரு காலகட்டத்திலேருந்து இந்த இதுலேருந்து போனவங்க தான் நிறைய திரைப்பட நடிகர்கள் மட்டுமல்ல, இயக்குநர்கள் லைக் பாலச்சந்தர், மேஜர் சுந்தரராஜன், இவங்க வியட்நாம் வீடு சுந்தரம், இவங்கெல்லாம் இதிலிருந்து இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இயக்கத்திலேருந்து போனவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்னையும் நான் வந்து அந்த நாடகத்து உலகத்தில் இணைச்சிக்கிட்டேன்னு ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த நேரத்தில். நிச்சயமா சார். அந்த காலகட்டம் அப்படின்னும் போதே நம்ம இவ்வளோ பேர் இன்னைக்கு பெருசாக சாதிச்சவங்க எல்லாமே அன்னைக்கு முதல் படியில் இருந்திருக்காங்க, புதுசாக படைக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. உங்களோட பயணமும் நீங்கள் அந்த ஃப்ளைட் 172 சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஒரு தொலைக்காட்சி தொடராகவும் ரொம்ப பிரபலப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நாடகம் ஒரு குழுவோடு இணைஞ்சு நம்ம செயல்படுறோம் அப்படின்னும் போது அந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஒரு 6 ஆண்டுகள் நீங்கள் அந்த ஒரு பெரிய ஒரு குழு அமைப்போட நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னும் போது இங்கேயே இவ்வளோ விதமான ஒரு வரவேற்பு அப்படின்னும் போது இவங்க வெளியே ஊர்களுக்கும் போயிருப்பாங்க, வெளிநாடுகளுக்கும் நிறைய போய் அரங்கேற்று இருக்கிற ஒரு அமைப்பு தான் நீங்க சார்ந்த அமைப்பு. அந்த மாதிரியான ஒரு பயணங்கள் வரும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா இது ஒரு லைவ் ஷோ. அதாவது இப்போ நாங்கள் வந்து என்னுடைய இப்போ சென்னையில் அனுபவங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், வேலை இல்லாத நாட்கள், அதாவது அலுவலகம் போகாத நாட்களில்
எப்படா அந்த மேடைக்கு போய் அந்த வாசனையை பிடிப்போன்னு இருக்கும். ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் நாங்கள் மேடைக்கு போயிடுவோம். இந்த மாதிரி எல்லாரும் அங்கே ஒரு கூட்டமாக வந்துடுவாங்க அந்த நேரத்தில். அதை நடிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதாவது எப்படி ஒரு ஹாபி, ஒரு கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு போனால் அவள் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுமோ, ஃபுட்பால் விளையாடுறதுக்கு சும்மா இருக்கும்போதே காலால் பந்தை தட்டிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறவங்க பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும்போதே காலால் தாளம் போடுவாங்க, கையால் இப்படி பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் அந்த போய் உட்காந்து அங்கே பேசி அந்த ஜோக்ஸு, அந்த களிப்பு, அது எப்படி வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷப்படுவோம் நாங்கள். அதே சமயத்தில் வெளியூர் போகிறதுன்னு வந்துட்டாலே அந்த டைமில் எப்படின்னா நாங்கள் ஒரு 15 பேர் குழுவில் இருக்கோம்னா கிட்டத்தட்ட இந்த 15 பேருக்கு இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ராவாக வருவாங்க. ஒரு 50-60 பேர் கூட்டமாக நாங்கள்லாம் நாடகத்துக்கு போவோம். ஒரு பெங்களூர் நாடகத்துக்கு போகிறோன்னா எங்கள் பஸ்ஸில் 50 பேர் இருப்பாங்க, அதில் நடிக்கிறவங்க 15 பேர் தான். அப்போது அவ்வளவு பரந்த மனசு இருந்தது. அழைச்சிட்டு போகிறவங்களுக்கும் அந்த பரந்த மனசு இருந்து எங்களுக்கும் நாங்கள் ஒரு கூட்டாக ஒரு விஷயத்தை செய்கிறோங்கிற மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தது. ஸோ அது மாதிரி அந்த அப்புறம் வெளியூர்லாம் போகும்போது அவங்க எங்களுக்காக காத்துட்ருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ் ஆர்வலர்கள் அவங்க இதை பற்றி கேள்விப்பட்ட நாடகங்கள். அப்போது வந்து நிறைய குழுக்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 குழுக்களுக்கு மேலே சென்னையில் இருக்கும். ஒவ்வொருவரும் மாதம் ஒரு வெளியூர் நாடகங்கள் மட்டுமே ஒரு 20-30 நாடகங்கள் நடக்கும். நடக்காத ஊர்களே கிடையாது. வெளிநாட்டு நாடகங்கள் அப்போ தான் போக ஆரம்பித்தாங்க. நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் டிவேட் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ வெளிநாட்டிலையும் வந்து நல்ல வரவேற்பு இருந்துட்டு தான் இருக்குது இந்த நாடகங்களுக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இப்போ சென்னையை விட, இப்போ சமீப காலத்தில் நான் ட்ராமா போட்ட காலகட்டத்தில் கூட சென்னையை விட எங்களுக்கு வெளியூர்களெல்லாம் இன்னும் வரவேற்பு ரொம்ப அதிகம். அந்த சந்தோஷம் நிச்சயமாக இருந்தது எங்களுக்கு தான். கண்டிப்பாக சார். ஒரு அமைப்பில் நம்ம பணியாற்றுறதுக்கும் நாமளே ஒரு அமைப்பை உருவாக்குறது அப்படின்னும் போது அது ஒரு மல்டி டாஸ்கிங் தான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த 6 ஆண்டுகளுக்கு அப்புறமா பாம்பேயில் நீங்களே ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிங்க, ஒரு தயாரிப்பாளராகவும். அந்த பொறுப்பு எப்படி இருந்துச்சு சார்? நடிகனாக நடிச்சுட்டு போகிறதுக்கும் முழுமையாக ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறதுக்குமான ஒரு நிலை அது மிகப்பெரிய பிரசவ வேதனைன்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது அதில். ஆனால் நான் வந்து பாம்பே போன பிற்பாடு தான் நான் இங்கே இருக்கும்போது வெறும் நடிகனாகவே இருந்துட்டு இருந்தேன். எனக்கு பாம்பே போன பிற்பாடு தான் ஒரு எழுத்தில் ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. நான் வந்து பாம்பே போனதுக்கு பிற்பாடு ஒரு துணுக்கு எழுத்தாளனாக மாறினேன். முதல்ல பத்திரிகைகளுக்கு, குங்குமம் பப்ளிகேஷன்ஸ் மாதிரி பத்திரிகைகளுக்கு நிறைய துணுக்குகள், அப்புறம் சில நாடகங்கள் நாமையும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுத்தேன். அப்போ போய் அதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னென்னா, இந்த நாடகத்தை பற்றி எனக்குன்னு சில எண்ணங்கள் என் மனசில் எப்போதும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அந்த இதுக்கு நிறைய தீனி போட்டது வந்து எனக்கு பாம்பேயில் இருக்கக்கூடிய மராட்டி நாடகங்கள், ஹிந்தி நாடகங்கள், குஜராத்தி நாடகங்கள், ஆங்கில நாடகங்கள். அதாவது எதையோ இழந்துட்டு நான் தொழில் முறையில் தான் நான் வந்து பாம்பேக்கு போனேன். சென்னையில் நான் இங்கே ஒரு வங்கியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்து அங்கே அனுப்பினாங்க. அந்த நேரத்தில் போகிறதா வேணாமான்னு ஒரு டயலமாக இருந்தது. நான் அப்போவே சொன்னபடி நாங்கள்லாம் தொழில்முறை சாராத நடிகர்கள்னால நாடகத்தை நம்பி நாங்கள் இல்லை. அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் வந்து கை காசு செலவு போட்டு தான் நாங்கள்லாம் நாடகத்தை நடித்தோம். அதாவது தொழில்முறை சாதனைகளுக்கு தனியாக அவங்க அதையே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் பெரிய சௌரியப்படலை, நாங்களும் வந்து அதை நினைக்கல. எங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை இருந்தது. அந்த வேலையில் வரும்பொழுது ஒரு ப்ரொமோஷன் இருந்தது. அப்போ வந்து இந்த நாடகத்துக்காக அந்த தொழிலை விட முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டமெல்லாம் இருந்தது. ஸோ அப்போ நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே வேலை நிமித்தமாக அங்கே போனோம். அங்கே போன பிற்பாடு எனக்கு வந்து எதையோ பெருசாக இங்கே சென்னையில் விட்டுட்டு வந்துட்ட மாதிரி இருந்தது. ஒரு நிறையா முள் இருக்கிற இடத்துல செருப்பை கட்டிட்டு போட்டு போன மாதிரி ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். அப்போ தான் என்னாச்சு, சரி நம்மளுடைய மனசை வந்து நாடக பார்க்குறதுல செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாரம் ஒரு மராட்டி நாடகத்தில் போய் உட்காந்துருவேன் நான். மொழி புரியுதோ புரியலையோ என்னால் அந்த அசைவுகளை வச்சு என்னால் அவங்களுடைய மூடு வச்சு என்னால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நாம் சார்ந்திருந்த நாடகத்துக்கும் மேலே ஒரு 10 மடங்கு உயர்வான பல விஷயங்கள் நாடக உலகத்தில் இந்தியா முழுவதும் நடந்துகிட்ருக்குது. அதை நம்ம வந்து இங்கே இருக்கும்போது ஒரு கிணத்து தவளையாக மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ அவங்களுடைய அந்த ஒளி அமைப்பு, ஒரு நாடகத்துக்கு ஒளி அமைப்பு செய்கிறதுனா கூட ஒரு சினிமா ஷூட்டிங் ஒளி அமைப்பு செய்ய மாதிரி மீட்டர் வச்சுக்கிட்டு ஒத்தொத்தர் முகத்துக்கும் லைட் பண்ணுறது, அவங்களுடைய அந்த ஒர்க்கிங், அவங்களும் எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் தான். அங்கே வந்து இந்த சபா அமைப்பெல்லாம் கிடையாது. அங்கே அவங்க வந்து டிக்கெட் வாங்கி தான் பார்க்கணும். அதை வளர்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ₹1 டிக்கெட் போட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு 80லன்னு வச்சுங்களேன். இப்போ அது ₹10 இருக்கலாம். ₹1 டிக்கெட்டு நாடகத்துக்கு. ஸோ ஒரு நாடகம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய நாடகத்துக்கு வியாழக்கிழமை ஹவுஸ்ஃபுல் போர்டு வச்சுருவாங்க. டிக்கெட் வித்து, நான் சொல்கிறது டிக்கெட் வித், ரெடிமேட் ஆடியன்ஸ் கிடையாது. ஸோ அந்த நாடகத்துக்கு நாம் போகணும்னா நான் முன்னாடி சொல்லி வச்சு, அப்படி இருக்கும்போது அங்கே நான் பல கலைஞர்களை சந்தித்தேன். நாடக கலைஞர்கள், இந்த பக்தி பர்வே,
அப்புறம் நானா படேகர், இவங்களெல்லாம் நாடகத்தில் சந்தித்தேன் நான். அவங்கெல்லாம் அவங்களுடைய நடிப்பு அதெல்லாம் பார்க்கும்போது பிரமிச்சு போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு அது ஏதாவது நம்ம இந்த மாதிரி டைப்பில் ஏதாவது எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து தான் நான் வந்து ஒரு 1 hour பிளேஸு, ஒரு 1/2 hour பிளேஸ் அந்த மாதிரி முதல்ல எழுத ஆரம்பித்து இங்கே தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோவில் இங்கே கொண்டு வந்து கொடுத்து அதை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன காலகட்டத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ஒரு நாடக குழுவை அங்கே தான் துவங்கினேன், பாம்பேயில் தான் துவங்கினேன். அது என்னுடைய நாடக குழுக்கு பேரே வந்து நாடகக்காரன்னே பேர் வச்சேன் நான். ஏன்னா எல்லாருமே எங்களை வந்து கூத்தாடி நாடக நடிகன் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதையே நம்ம நாடக குழுவுக்கும் பேராக வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நாடகக்காரங்கிற பேர்லேயே ஒரு ட்ரூப் ஆரம்பித்து அங்கே நடத்திக்கிட்டு இங்கே வந்தேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த ட்ரூப் ஆரம்பித்த பிற்பாடு அதை நடத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது மிகப்பெரிய ஒரு ட்ரூப்பு ஆரம்பித்து ஒரு நாள் பண்ணால் கூட அது மிகப்பெரிய சாதனை தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்க சாயங்காலம் 6:30 மணிக்கு நாடகம் தொடங்கணும்னா நம்ம சார்ந்த ஒரு 15 பேரும் அந்த கரெக்டாக அந்த ஒரு 5:45 6 மணிக்குள்ளே வந்துடணும். இல்லைன்னா அன்றைக்கி நாடகம் நடத்துறது சிரமமாக போயிடும். 6:30 மணிக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட் வரல, ஒரு பஸ்ஸு நின்று போச்சு, ஒரு ஸ்ட்ரைக்கு, ஏதோ ஒரு மழை, எதுலேயே வர முடியாமல் போச்சுன்னா நம்ம ஆன்சரபிள் ஆகிடுவோம். ஸோ அந்த பதட்டம் நம்மக்கிட்ட இருக்கும். பிற்பாடு வந்து ஒரு ரிஹர்சல் கண்டக்ட் பண்ணுறது, இந்த 1 மாதம் நாங்கள் ரிஹர்சல் கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கு எல்லாரையும் சேர்க்கறது, இது மாதிரி பல விஷயங்கள். அதில் நம்மளும் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருந்துட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி கலைஞர்களை தேடிட்டு இருப்போம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு சமயம் நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சின்ன பேச்சுக்காக, ஒரு ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது நான் தான் சொன்னேன், கம்பெனியில் வந்து ஒரு சின்ன மெட்டீரியல் எடுத்து நீங்கள் எப்படி கடைசி வரைக்கும் அதை ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரீங்களோ அதை கொண்டு வரதுக்கான அதே அமைப்பு தான் எங்கள் நாடகத்துலையும். நீங்கள் ரா மெட்டீரியல்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய நடிகர்கள்லாம் ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கு இன்புட் சொன்னீங்கன்னா எங்களுடைய வசனம், இது எல்லாத்தையும் மீறி கடைசியில் வந்து இந்த MBAலலாம் ஒன்று சொல்லுவாங்க, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. 6:45 மணிக்கு ஒரு கலைஞர், ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா நான் வந்து 6:45லேருந்து 6:50க்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும். இது யார் செய்யணும், எப்படி செய்யணும், அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும், அந்த 5 நிமிஷத்தில் இதை கொண்டு வந்து நம்ம நிறுத்தணும். அதே மாதிரி நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதான ஒரு விபத்தோ இல்லை ஏதான ஒன்று ஏற்பட்டுன்னா அதை சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். இப்போ எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், என்னுடைய நாடகம் ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்குது. என்னுடைய ஆர்டிஸ்ட் வந்து கடைசி சீன் லாஸ்ட் முடிய போகிறேன், கடைசியில் முடிக்கும் போது உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே வரணும். ஒரு 1 minute தான், அதுக்கப்புறம் ட்ராமாவே முடிஞ்சு போகுது. நான் இங்கே வந்து நான் அவங்களுக்கு உள்ளே போயிட்டு வரத்துக்கு நான் ஒரு கேப் கொடுக்கறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நான் பேசுவேன். அந்த பேச்சும்போது அவங்க உள்ளே வந்துடணும். ஸோ இந்த 2 நிமிஷம் தான் எனக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இந்த 2 நிமிஷம் நான் பேசிட்டேன், அவங்க வரல. அதுக்கப்புறம் நான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கேன், இன்னும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கேன், வரல. 3 நிமிஷம் ஆச்சு, 4 நிமிஷம் ஆச்சு. சைடில் திரும்பி பார்க்குறேன், ஒருத்தர் கை காட்டுறாரு, இல்லை முடிச்சு நீங்கள் எப்படியாரும் பேசி முடிங்கன்னு சொல்லி அதுக்காக அவருக்கு சம்மந்தப்பட்ட இன்னொருத்தரை அந்த மேடையில் நான் கை ஜாடை காமிச்சு ஆடியன்ஸுக்கு தெரியாமல் அவரை உள்ளே வரவழைச்சு அந்த நாடகத்தை அந்த 1 minute அதில் முடிக்கிறோம். என்ன ஆச்சுன்னா, அந்த நடிகை ஒரு பெண் தான், அவங்க உள்ளே போகும்போது தவறாக வந்து ஒரு ஆணியில் போய் இங்கே குத்திடுச்சு அவங்களுக்கு ஸ்டேஜில். ஸோ ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு, அவங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காங்க. ஆனால் இங்கே நாங்கள் நாடகத்தை முடிச்சாகணும், இருக்கிறது வெளியூர். ஸோ அந்த நாடகத்தை முடிச்சுட்டு அவங்கள வந்து ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி, இதில் இடையில இந்த அப்ரிஷியேட் பண்ணுறவங்க, கைத்தட்டுறவங்க, எங்களை வந்து சந்தோஷமாக பார்க்குறவங்க, இது எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அத்தனையும் அனுபவிச்சுட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறுநாள் நாடகத்தில் அவங்க மேடை ஏறுறாங்க. ஸோ இந்த மாதிரி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கனால அந்த அனுபவங்கள் அது ஒரு சுகமான வேதனைன்னு சொல்லணும். அவ்வளோதான். இப்போது நாடகங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறத பார்க்குறேன். நடுவில் ஒரு ஸ்டேஜில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னது பார்க்குறோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் மத்தியில் இதை பற்றின ஒரு புரிந்துணர்வு இருக்குது. அதை நம்ம கொண்டு வரணும், மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய இங்கிலீஷ் பிளேஸ் இருக்குது. அது இங்கிலீஷ் பிளேஸ் ஆல்வேஸ் அப்போவே இருந்தது தான். அவங்க என்னுடைய ஒரு சின்ன இப்போது இங்கிலீஷ் பிளேஸும் நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறோங்களோ அதை தான் அவங்களும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக் போட்டுட்டு ஒரு 2-3 ஷோஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க, அதோடு முடிச்சுக்குவாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு வெகுஜன நாடகத்துக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. இவங்க வந்து அவங்களுடைய அந்த பாணிலையும் இவங்க வரமாட்டாங்க. ஸோ நான் ஆல்வேஸ் ஒரு விஷயம் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த பரீட்சார்த்த நாடகங்கள்னு இருக்கும், அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக எல்லா விதத்துலேயும் அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க. ஒரு அழகான அந்த லைட் ஒளி அமைப்பு கரெக்டாக செய்வாங்க, அந்த மூமெண்ட்டு, அந்த டான்ஸு, அது என்னவா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்வாங்க. இப்போ இந்த அமைச்சூர் ட்ராமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது திருப்பி நான் அமைச்சூருங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஆனால் ஏன்னா பழகி போச்சு அந்த மாதிரி. இது மாதிரி இந்த ஆஃபீஸ் போயிட்டு வந்து செய்கிற நாடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு ஜாலி,
ஒரு பொழுதுபோக்கு. இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஷெட்டில்காக் விளையாடுறவங்களுக்கும் சும்மா சாயங்காலம் உள்ள பொழுதுபோக்காக விளையாடுறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் இவங்களும் அதில் சீரியஸாக தான் இருப்பாங்க. ஆனால் அது ஒரு சின்ன அவங்களுக்கு பலவிதங்களான பிரச்சனைகள் ஆர் வேறு ஆக்குபேஷன்ஸ் இருக்கும், அதனால் அப்படி போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி வர இதில் நான் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, எங்ககிட்ட கதைகள் இருக்குது. நாங்கள் நல்ல கதைகளை நேச்சுரலாக உருவாக்குற கதைகள் நிறைய இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் மெலோட்ராமாக்கள் கதைகள் வரும், நான் இல்லைன்னு சொல்ல. அவங்கக்கிட்ட நல்ல டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் இணைஞ்சதுன்னா நல்ல நாடகங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் ஒரு போராடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் என்னமோ தெரியல, அது ரெண்டும் இணையலை. அது அவங்க தனியாக அந்த கூத்து ஸ்டைல்பாங்க, அவங்களுடைய பரிட்சாத்த நாடகம்பாங்க, இவங்க ஒரு பக்கம் அதை அமைச்சூர் நாடகம்னு சொல்லிட்டு ஒரு காமெடி அப்படி போயிடுவாங்க. எல்லாரையும் குஷிப்படுத்துகிறதா நாடகம்னு நினச்சிப்பாங்க. பட் நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாடகம். இட்ஸ் ஆஃப்டர் ஆல் பேசிக் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்துலேருந்து நான் ஒரு கொள்கையாக யோசிச்சுட்ருப்பேன் நான் அதை. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் நிறைய அந்த ஒளிநாடாக்கள், ஒளி வடிவம், அந்த பழைய கதைகள் எல்லாம் இப்போ மாற்றுறது, ஆடியோ இதில் கொண்டு வர பணியில் இருக்கீங்க. அது இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் எப்படி தோணுது? இது ஒரு வாய்ஸ் கொடுக்கறது மட்டுமா, இல்லை இந்த மாற்றத்தை ஒரு மொழி வடிவத்தில் கொண்டு வரணுன்றதுக்கான பணியா, என்னது இது? அதாவது முதல்ல நான் ஆரம்பித்ததே இந்த நாடகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதாவது எப்படின்னா என்ன காரணம்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சோன்னா இந்த சபா கலைகள் குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா பீப்புள் 2-3 காரணங்களுக்காக வெளியில் வர தயங்கினாங்க. ஒன்று அவங்க இருப்பிடம் வீடுகளுக்கு மாறி போனது. இன்னொன்று அது என்ன பார்க்கணும்னு அவங்க மேடையில் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுவே இவங்களோட வீட்டுக்குள்ளார வந்துடுது. அதே கலைஞர்கள், அதே மாதிரி அமைப்பு, அதே மாதிரி நாடகங்கள். இதுக்கு என்னத்துக்கு சிரமப்பட்டு அங்கே போகணும் அப்படிங்கிறது இங்கே தான் நம்ம நாடக கலைஞர்கள் செய்த தப்பு. அதாவது நாடகத்தை தனி ட்ராக்காக இவங்க வச்சுருக்கணும். இங்கே வரும்பொழுது இதே எகெயின் இந்த கதைகள் அமைப்பு அதே மாதிரி நாடகத்தனமான கதைகள் இங்கேயும் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் நான் கூட சில இடங்களில் நான் ஒரு அப்ஜெக்ஷனாக நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு சீரியலில் வர்றதை நாடகம்னு சொல்லாதீங்க. 2-3 பேர் கேட்பாங்க, நான் உங்களை அந்த நாடகத்தில் பார்த்தேன், நீ எந்த நாடகத்தில் பார்த்தீங்க, நான் மேடையில் வரலையேன்னு சொல்லுவேன். இல்லை உங்களை நான் இந்த டிவியில் பார்த்தேன், தயவுசெய்து அதை நாடகம்னு சொல்லாதீங்க. நாடகம்னா நீங்கள் நேராக எதிராலே பார்க்குறதா நாடகம். நான் உயிரோடு நிற்கணும், என்னோடய பிம்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நாடகம்னு சொல்லாதீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதையே அப்படியே பழகி தொலைக்காட்சி நாடகம் நாடகம்ங்கிற பேரே தொலைக்காட்சிக்கு தவறான விஷயம். இது ஒரு பிம்பம். இப்போ நம்ம 2 பேரும் நேராக பேசுகிறோன்னா இதை ஒரு பிம்பமாக எடுத்து தானே கொண்டு வர போகிறோம். அதை நம்ம லைவாக இல்லை. இப்போ நம்ம என்ன தவறு பண்ணாலும் நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம், கட் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த லைவ் ஒயர் அந்த இதை மாத்திர அதை நாடகங்கிற பேரில் அதை சொல்லாதீங்க. தயவு செஞ்சு அதை நாடகங்கிறது நாடகமாக இருக்கட்டும், இது தொலைக்காட்சிங்கிறது தொலைக்காட்சியாக இருக்கட்டும். அப்படி இருக்கிற பட்சம் நான் என்ன நினச்சேன், ஓகே இவங்க இப்படி தான் இருக்காங்கன்னா இவங்களுக்கு தேவையான முறையில் நாங்கள் எங்களுடைய நாடகத்தை ஒரு ஒளி வடிவமாக கொண்டு போகலாம். அதை மேடை இல்லாமல், மேடை சாராமல் வேறு இடங்களில் எடுத்து, வீடுகளில் எடுத்து அதை அவங்களுக்கு ஒரு ஒளி வடிவமாக அதே கதை. ஏன்னா எங்களுக்கு இப்போ வெசார்து என்ன, எங்களுடைய ஸ்கிரிப்ட் அது போய் சேரல. ஸோ இந்த ஸ்கிரிப்டை அப்படி கொண்டு போகலாம் இவங்களுக்குன்னு சொல்லி தான் நான் முதல்ல டெலிஃபிலிம்ஸ்னு பண்ண ஆரம்பிச்சேன். டெலிஃபிலிம்ஸில் ஒரு கேட்டகரி என்னென்னா டைரக்ட் ஹோம்ங்கிற கேட்டகரி. 2005 நான் இதை ஆரம்பித்தேன். அதாவது எந்த தொலைக்காட்சியும் சாராமல், எந்த சினிமா தியேட்டருக்கும் போகாமல் நேரடியாக வீடுகளுக்கு போகக்கூடிய டிவிடி விசில். ஸோ இந்த ஒளிப்படங்கள் தயாரிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் நான் ஒரு ஸ்டூடியோவில் இந்த ஆடியோ புத்தகங்கள் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் அதை கேட்டபோது அது ஒரே ஒரு வாய்ஸில் மொத்த புஸ்தகத்தையும் ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு தோணுச்சு, ஒரே வாய்ஸு மொத்த புத்தகம் ஒரு 200 பக்கம் படிக்கிறது, அது அப்படியே கேட்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அந்த லைனும் அதில் நின்றுட போகுது அப்படிங்கிற முறையில் நான் யோசித்த போது ஒரு புஸ்தகத்தை நான் எடுத்தேன்னா 100 பாத்திரங்கள் அதில் இருந்தால் 100 பாத்திரங்களும் 100 பேர் விதவிதமாக செய்யணும். ப்ளஸ் ஒரு ரைட்டர் அந்த கதையை எழுதும் பொழுது அவருடைய உணர்வுகள் என்னவோ அந்த உணர்வுகளை தான் அவருடைய நரேஷனில் கொண்டு வருவார். டயலாக்கை விட்டுடுங்க. அவர் எழுதும்பொழுது அங்கிருந்து அவன் வீராவேசமாக கொண்டிருந்தான்னா அந்த வீராவேசமாக நம்ம வந்தால் நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த வார்த்தைகளோடு அங்கிருந்து அவர் வீராவேசமாக வந்துட்டார் அப்படி படிக்கக்கூடாது. அங்கிருந்து அவர் வீராவேசமாக கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம படித்தாதான் அந்த வீராவேசமோ, இல்லை அங்கிருந்து அவன் பயந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு பய உணர்வோ கேட்குறவங்களுக்கு ஏற்படணும். அந்த ஆத்தருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் முதல்ல ஒலி புத்தகம் தயாரித்த போது ஆடியோவில் நரேட்டருக்கு ஒரு உணர்வோடு பேசக்கூடிய நரேட்டர், பாத்திரங்கள் ஒன்றொன்றும் வேறு கதாபாத்திரங்கள், ஒரு பெண்ணுன்னா பெண்ணு, மகள்னா மகள், அப்பானா அந்த மாதிரி கொண்டு நான் முதல்ல சிவகாமியின் சபதத்தை நான் ஒரு சீரியலாக பண்ணுறதா இருந்தேன், கல்கியோடையது. அதை தான் கொண்டு நான் அதை முதல்ல அதை ஒரு ஒலி புத்தகமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் இறங்கினேன்.
அதுக்கப்புறம் வந்து எனக்கு மிஸ்டர் பூரம் சத்தியமூர்த்தின்னு சொல்லி சிறுகதை எழுத்தாளர், அவர் வந்து நிறையா இலக்கிய சிறுகதைகள் நிறையா எழுதியிருக்கார். அவர் என்னுடைய சிவகாமியின் சபதத்தை பற்றி கேள்விப்பட்டுட்டு, இனிமேல் இந்த உலகத்தில் ஃப்யூச்சர், இந்த உலகம் தான், இந்த இலக்கிய உலகத்தில் ஃப்யூச்சர் வந்து இந்த ஒலி புத்தகங்களுக்கு தான், படிப்புங்கிறது இனிமேல் ரொம்ப குறைய போகுது அப்படிங்கிறத அவர் எண்ணத்தில் வச்சுட்டு, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவர் வந்து கண் பார்வை இல்லாதவர், விஷுவலி சேலஞ்சு பர்சன். என்னுடைய புத்தகங்கள் என்னால் படிக்க முடியல, தயவுசெய்து என் புத்தகங்களை படித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு 3 புத்தகங்கள், அவருடைய 21 சிறுகதைகளை விதவிதமான கலைஞர்களை வச்சு விதவிதமாக பண்ணி, அவர் அப்படியே அதை கேட்டுட்டு ஆனந்தப்பட்டு அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டார் அவர். ஏன்னா என்னுடைய கதையை நான் கேட்டதே இல்லை, இப்போ தான் நான் முதல் முறையாக கேட்குறேன். ஸோ இந்த வெற்றிகள் இது இப்படியே போக போக என்னாச்சுன்னா, என்னுடைய அடுத்த ஸ்டெப்பு வந்து பொன்னியின் செல்வன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 78 மணி நேரம் ஒலி புத்தகமாக பொன்னியின் செல்வன் இன்னொரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த ஒலி புத்தகங்கள், இந்த நரேஷன் நம்ம பண்ணுறோம்னா, அது ஒரு இடம், ஒரு கடற்கரையில் பகுதியில் நடக்கலாம், ஒரு சமையல் கட்டில் நடக்கலாம், இல்லைன்னா ஒரு காட்டுக்குள் நடக்கலாம். இந்த கடற்கரை பகுதியோ அந்த காட்டு பகுதியோ நீங்கள் என்னென்ன ஒலிகள்லாம் அந்த இடத்துல கேட்பீங்களோ அந்த ஒலிகள்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த ஒலியை இதோட சேர்த்துக்கிட்டேன். ஸோ குறிப்பாக சொல்ல போனால் இது வந்து ஒரு கேமரா இல்லாத சினிமா. இந்த ஒலி புத்தகங்கள் வெளிவந்த உடனே இதுக்கு ஒரு பெரிய சர்வீஸ் மோட்டிவ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. என்னாச்சுன்னா, இது நேராக விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்கு போச்சு. அவங்க இத்தனை நாள் வந்து பலரை சார்ந்து எனக்கு ஒரு புத்தகம் படித்து கொடுங்கன்னு கேட்டு வாலண்டியர்ஸ் இருந்த காலகட்டத்தில் அவங்க என்னுடைய ஒலி தட்டை வச்சு போட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. கேட்டவுடனே அவங்க எல்லாருக்கும் அப்படியே இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு காதில் போய் சேர்ந்தோன்னா அவங்களால அப்படியே விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது, கண் இல்லாதவங்க அதை பார்க்க முடிஞ்சது. அப்படின்னா அவங்க எல்லோரும் எனக்கு ஒரு பெரிய சேவை செய்கிற மாதிரி என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு இன்றைக்கும் வந்து ஒரு 100,000 பேர் எனக்கு இந்த மாதிரி ஃபாலோயிங் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போது நான் ஏதோ எனக்காக செய்ய போனது ஒரு பகுதி இந்த பக்கம் போய் அவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆனது. இப்போ என்னுடைய அடுத்தது வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவாக இவங்களுக்காகத்தான் ஒலி புத்தகம் நான் தயாரிக்கிறேங்கிறது என்னோட நிலைமை மாறி இருக்கு. இப்போது இவங்களுக்காக முக்கியமாக இவங்களுக்கு பண்ணி மற்றவங்களுக்கும் அது போய் சேரணும்னு. அதில் என்னென்னா, என்னுடைய ஒரே கருத்து என்னென்னா, இந்த சரித்திர நாடகங்கள் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு தமிழ் படிக்க தெரியறதில்ல. இப்போ பேசினா புரிஞ்சுக்கிறேங்கிற அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்க போது, பேசினாலும் புரிய போகிறதில்ல, பேசவும் போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு போகிறேன். இந்த கல்கியோடைய கதைகள், சாண்டில்யன் கதைகள், பெரிய பெரிய கதைகள், இந்த மாதிரி நாவல்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ராக்கி ரங்கராஜனுடைய தான் கிருஷ்ணதேவராயர் அடுத்த மாதம் கொண்டு வரேன். அதெல்லாம் இப்போ இளைஞர்கள் படிச்சுட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நாங்கள் எங்கள் கேள்விப்படாத விஷயங்களாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு நான் சரித்திரத்தை அறிமுகப்படுத்துகிறேன், இலக்கியத்தை அறிமுகப்படுத்துகிறேன், நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாடக பாணி அறிமுகப்படுத்துகிறேன், நாடக பாணி கதைகளாக இதை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த கதைகளை கேட்கும் பொழுது அவங்க விஷுவலைஸ் பண்ணுறது முடியுது அவங்களால. ஸோ அந்த விதத்தில் என்னுடைய பணி போயிட்டுருக்குது. இப்போ நாடக கலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அறிமுகமானது எப்போ? அந்த காலகட்டங்கள் இவ்வளோ ஒரு பெரிய கோல்டன் பீரியடாக இருந்தது. ஒரு அமைப்போடு நீங்கள் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எப்படி காத்துட்டு இருந்தீங்க? அங்கே பணியாற்றின விதம், அப்போ இருந்த அமெச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான்களாக உருவாகியிருக்காங்க, மிகப்பெரிய ஜாம்பவான்கள். நீங்களும் அப்புறம் பாம்பே மாற்றலாகி போய் ஒரு முழுமையான ஒரு தயாரிப்பாளராக ஒரு மாதிரி அதில் இருந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி இருக்குது? இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன? இந்த ஒலி வடிவம்ன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய ரொம்ப நல்ல கான்செப்ட். நிறைய பேருக்கு நம்மளுடைய கலாச்சாரம், மொழி, இலக்கியத்தை கொண்டு போகிற ஒரு சிறப்பான ஒரு பணியாக இருக்குது. அதை இன்னும் நீங்கள் தொடர்ந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம் வீட்டில் திரிகிற பூனை, ஆனால் அந்த பூனை இனம் பெரியது, இந்த பூனை சிறியது. இந்த பூனை இனம் பெரியது. 27 வகையான விலங்குகள் அந்த பூனை இனத்தில் இருக்கின்றன. அதில் 5 வகை மிக வலிமை வாய்ந்தவை, சற்று பார்த்தாலே அச்சுறுத்தக்கூடியவை. அந்த 5 இனங்களில் ஒன்று புலி, இன்னொன்று சிறுத்தை, இன்னமும் 3 இனங்கள் இருக்கின்றன. எனவே பூனை மனிதர்களோடு வாழ்ந்தது, பயந்து பயந்து வாழ்கிறது. புலியும் சிறுத்தையும் காட்டில் வாழ்கின்றன, அவை யாருக்கும் அஞ்சாமல் வாழ்கின்றன.
பெரும்பாலும் மனிதர்களோடு வாழ்கிற விலங்குகள், பறவைகள் தங்களின் குணங்களை கூட காலப்போக்கில் இழந்து விடுகின்றனவோ என்று தோன்றுகிறது. நம் வீட்டில் இருக்கிற கோழிகள் தாங்கள் பறவைகள் என்பதையே மறந்து நெடுநாளாயிற்று. அவை கால்நடைகளைப் போலத்தான் நம்மோடு வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன, பறப்பதே இல்லை. அவை தங்கள் குஞ்சுகளுக்கு கூட மற்ற பறவைகளைப் போல எங்கிருந்தோ நெல்மணிகளை எடுத்து வருவதில்லை, வீட்டில் இருக்கிற குப்பையை கிளறித்தான் எடுத்து கொடுக்கிறது. இப்படித்தான் நம்மோடு இருக்கிற பூனை இப்படி தட்டினால் பயந்து ஓடுகிறது. ஆனால் புலியையோ சிறுத்தையையோ பார்த்தால் நாம் பயந்து ஓடுகிறோம். காரணம், அவை காட்டில் வாழ்கின்றன. இந்த விலங்குகளில் சிறுத்தை வேறுபாடானது. நமக்கு இயல்பாக தெரிந்திருக்கிற ஒரு சின்ன வேறுபாடு, புலியின் உடம்பில் கோடுகள் இருக்கும், சிறுத்தையின் உடம்பில் புள்ளிகள் இருக்கும். செம்புள்ளிகள் உண்டு, கருஞ்சிறுத்தை என்று கரும்புள்ளிகளும் உண்டு. அந்த கருஞ்சிறுத்தை என்பது நிறமிகளினுடைய குடறுபடி என்று சொல்லுகிறார்கள். அந்த புலி இனத்தை விட பார்ப்பதற்கு மெலிவாகவும் சிறிதாகவும் சிறுத்தை இருக்கும். ஆனால் புலியை விட சிறுத்தை ஒரு விதத்தில் ஆபத்தானது என்று சொல்லுவார்கள். சிறுத்தையின் விரைவு காட்டில் இருக்கிற வேறு எந்த விலங்குக்கும் கிடையாது. அதுதான் அதனுடைய மிகப்பெரிய சிறப்பு. எவ்வளவு விரைவாக ஓடும்? ஒரு மணிக்கு 60 கிலோமீட்டர் ஓடுகிற ஆற்றல் உடையது சிறுத்தை. அதனாலே தான் புலியும் சிங்கமும் எடுத்துக்கொள்ளுகிற உணவை விட கூடுதல் உணவு சிறுத்தைக்கு தேவைப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் அதனுடைய உழைப்பு அப்படி, அதனுடைய வேகம் அப்படி. எனவே மிக விரைந்து ஓடுகிற விலங்கு சிறுத்தை தான். அந்த சிறுத்தை அதனுடைய பார்வை மிக கூர்மையானது. பல இடங்களில் புலியானாலும் சிறுத்தையானாலும் நம் வீட்டில் இருக்கிற பூனையானாலும் அவற்றின் குணங்களுக்குள் பல ஒற்றுமைகள் உண்டு, நாம் பார்க்கலாம். அவை பார்க்கிற போதே பதுங்கி பதுங்கி பாய்வது பூனைக்கு உண்டு. அந்த பார்வை எவ்வளவு கூர்மையானது என்பதை நாம் புலிகளை கவனிக்க முடியாவிட்டாலும் பூனைகளை கவனிக்க முடியும். எனவே அந்த விலங்கு இனத்தில் இருக்கிற சிறுத்தை புலிக்கு இல்லாத சில குணங்களையும் பெற்றிருக்கிறது. அடிப்படையில் புலிகளுக்கு மரம் ஏற தெரியாது, சிறுத்தை மரங்களிலும் ஏறும். பாதுகாப்பு என்று வருகிற போது மரங்களில் ஏறி அமர்ந்து கொண்டால் புலியிடமிருந்து தப்பித்து விடலாம் என்று காடுகளில் சொல்லுவார்கள். ஆனால் சிறுத்தை பல நேரங்களில் மரங்களில் ஏறித்தான் அமர்ந்திருக்கும். நாம் மரத்தில் ஏறுகிற போது தான் ஆபத்து வரும். அது கிளையிலே படுத்திருக்கிற இயல்புடையது. கிளையிலேயே படுத்திருக்கும், தலையை மட்டும் கீழே தொங்க போட்டு எட்டி பார்க்கும். யாராவது ஒரு மரம்தான் என்று நினைத்து வந்து மேலே பார்த்தால் அது தலையை கீழே தொங்க போட்டு கொண்டிருக்கிற போது அதற்கு பிறகு புலி அடித்து அவன் சாக வேண்டியதில்லை. அந்த காட்சியை பார்த்த உடனேயே பல பேர் செத்து போய்விடுவான். இன்னொரு செய்தி என்னென்றால், சிங்கம் பசிக்கிற போது மட்டும்தான் வேட்டையாடும். ஆனால் இந்த புலியும் சிறுத்தையும் அப்படியல்ல. எப்போது இரை கிடைத்தாலும் வேட்டையாடி பாதுகாத்து வைத்து கொள்ளும். புலி தன்னுடைய இரையை அடித்து உண்டதற்கு பிறகு மீதம் இருப்பதை சேற்றில் புதைத்து வைக்கும். நாம் வீட்டில் வைத்திருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர் போல புலிக்கான அந்த குளிர்சாதன பெட்டி சேற்றுக்குள் புதைத்து வைப்பது தான். அதற்குத்தான் அந்த இடம் தெரியும். மறுபடியும் பசிக்கிற போது அதை வந்து எடுத்து உண்ணும். சிறுத்தை என்ன செய்யும் என்றால், அடித்து தின்றது போக மீதம் இருக்கிற அந்த உடலை மரத்தில் கொண்டு போய் மேலே கொண்டு போய் வைத்து விடும். அதற்கு என்ன பயம் என்றால், அந்த செந்நாய்கள், காட்டிலே இருக்கிற செந்நாய்கள் இருக்கின்றனவே, அவை எங்கே புதைத்து வைத்தாலும் அவற்றை கூட தேடி எடுத்து விடும். ஆனால் அவற்றுக்கும் மரம் ஏற தெரியாது. எனவே பாதுகாப்பாக சிறுத்தைகள் அந்த தன்னுடைய உணவை மரத்தின் மேலே தான் கொண்டு போய் வைத்து கொள்ளுமாம். இப்படி வேறுபட்ட சில குணங்களையும் உடையதாக சிறுத்தை இருக்கிறது. சிறுத்தையினுடைய இன்னொரு குறிப்பிடத்தக்க ஆற்றல், அது நிலத்தில் ஓடும் என்பதை தாண்டி நீரிலும் விரைந்து நீந்துகிற இயல்புடையது. நீரிலும் அதனால் நீந்த முடியும், நிலத்திலும் ஓட முடியும். இதனையும் தாண்டி அச்சுறுத்துகிற செய்தி எது என்றால், அது தாவி குதிக்கிற போது 10 அடி உயரம் மேலே தாவும். எனவே சிறுத்தை இடத்துல இருந்து யாரும் எளிதில் தப்பிவிட முடியாது. சிறுத்தைக்கு பிடித்த உணவு என்னவோ மான்கள் தான். மான்களைத்தான் அது குறிப்பிட்டு குறிபார்த்து வேட்டையாடும். மான் கறிதான் அதற்கு மிகவும் பிடித்தமானது. ஆனால் மான்கள் கிடைக்காத போது மற்ற விலங்குகளெல்லாம் அடிக்க அஞ்சுகிற முள்ளம்பன்றியையும் சிறுத்தை அடித்து வீழ்த்தும் என்று சொல்லுவார்கள். காடுகளை பற்றி படிக்கிற போது நமக்கு பல்வேறு செய்திகள் கிடைக்கின்றன. யானையை பார்த்து எந்த விலங்கும் அஞ்சும்.
ஆனால் புலியும் சிறுத்தையும் யானையை பார்த்து அஞ்சுவதில்லை. யானை அவ்வளவு உயரமாக இருந்தாலும் சிறுத்தை அதனை எப்படி வீழ்த்தும் என்பதை அந்த காடுகளை, காட்டு விலங்கினங்களை பற்றிய ஆய்வு நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. யானைக்கு முன்னால் போய் மோதுகிற எந்த விலங்கும் யானையை வெல்ல முடியாது. யானையின் வலிமை அதனுடைய தும்பிக்கையிலே தான். எந்த விலங்கையும் தன் தும்பிக்கையால் சுருட்டி தூர எறிந்து விடுகிற வலிமை யானைக்கு உண்டு. ஆனால் இந்த புலியும் சிறுத்தையும் பதுங்கி இருந்து பின்புறமாக இருந்து வந்து புலியால் கூட அவ்வளவு உயரம் தாவ முடியாது. சிறுத்தை அதனுடைய முதுகு வரைக்கும் தாவி முதுகெலும்பை முறித்து போட்டு யானையை கூட கொண்டு விடுகிற ஒரு வலிமையுடையதாக அது இருக்கும். முள்ளம்பன்றியை அடித்து வீழ்த்துவது தான் மிக கடினம். எந்த ஒரு காட்டு விலங்குக்கும் கூட முள்ளம்பன்றி அது இயல்பாகவே இயற்கையில் அதற்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு. முள்ளம்பன்றி சிலிர்த்து கொள்ளுமானால் அத்தனை முள்களும் விரைத்து நிற்கிற போது எந்த ஒரு விலங்காலும் அதை அடித்து கொண்டு விட முடியாது. ஆனால் அப்படியும் ஓங்கி அடித்து அந்த புலியினுடைய கைகளில் காயம்பட்டாலும் அதனையும் தாண்டி புலியை, அந்த முள்ளம்பன்றியை ஒரே அடியாக அடித்து வீழ்த்தி விடுகிற அளவுக்கு வலிமை வாய்ந்தது இந்த சிறுத்தை தான் என்று சொல்லுவார்கள். இந்த சிறுத்தையினுடைய இந்த குணங்களெல்லாம் நமக்கு கொடூரமாக தெரியலாம். ஆனால் அதன் வாழ்க்கையில் அதுதான் இயல்பு. மான்களை நாம் காப்பாற்றினால் சிறுத்தைகள் செத்துப்போகும். சிறுத்தைகளையெல்லாம் காப்பாற்ற வேண்டுமென்றால் மான்களெல்லாம் செத்துப்போகும். இது உலகத்தினுடைய இயற்கை. ஒன்றை தின்று இன்னொன்று என்பது இந்த உலக இயற்கை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தளவு சிறுத்தைகளின் இனம், அதனுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்று கூறுகிறார்கள். ஏறத்தாழ 7900 சிறுத்தைகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 12,000 சிறுத்தைகள் இருக்கலாம் என்பது கணக்கு. மத்திய பிரதேசத்திலும் கர்நாடகத்திலும் உள்ள காடுகளில் தான் சிறுத்தைகளின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு 800 சிறுத்தைகள் மட்டும்தான் இருக்கின்றன என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சிறுத்தை இனம் அழிந்து விடாமல் பார்த்து கொள்வதும் இன்றைக்கு இருக்கிற சுற்றுச்சூழலியல், வன விலங்குகள் ஆர்வலர்களினுடைய அடிப்படையான கோரிக்கையாக இருக்கிறது. எல்லா உயிரினமும் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நம்முடைய புதிய சிந்தனை. சமூக பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவற்றில் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அதற்கான அடிப்படை சட்டங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆதலால் இன்றைய ஆலோசனை நேரத்தின் சட்டம் பகுதியில் சில அடிப்படை சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போல்லாம் காலேஜில் படிக்கும்போதே பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அல்லது பெற்றோர்களே கூட ஒரு நல்ல வரன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கல்லூரியில் படிக்கிற குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த 18 வயசு முடிஞ்ச பிறகு தான், அதில் மாறுதல் கிடையாது. ஆனால் 18 வயசு முடிந்திருந்தாலும் கூட பெண்கள் படித்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் கருவுற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது தொடர்ந்து காலேஜுக்கு வர முடியறதில்ல. அது எந்த ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த துறையில் அந்த படிப்பை மேற்கொண்டிருந்தாலும் நிறைய பெண்களுக்கு கல்லூரிக்கு வருவது என்பது இயலாத காரியம். சமீபத்தில் ஒரு வழக்கு பார்த்தேன். அதில் அந்த மாணவி, என்னுடைய மகப்பேறு காலத்தில் நான் காலேஜுக்கு வர முடியலை, எனவே எனக்கு வருகை பதிவு போதுமான அளவுக்கு இல்லை, அட்டெண்டன்ஸ் இல்லைங்கிறதுனால என்னை பரீட்சை எழுத வேண்டாம்னு சொல்லிடுறாங்க மேடம். அதனால் இது நான் என்ன பண்ண முடியும், எனக்கு அது இயல்பான விஷயம் இல்லையா, ஏன் என்ன பரீட்சை எழுத அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த மாணவி வச்சாங்க. அப்போது இந்த விஷயத்தை நோக்கிற பொழுது மகப்பேறு சட்டம்ங்கிறது பெரும்பாலும் தொழிலாளிகளுக்குரிய ஒரு சட்டமாக இருப்பதை நம்ம நாட்டில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா, வர முடியாமல் போயிடுச்சுன்னா, நீங்கள் பரீட்சை எழுத விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி அடிப்படையில் நமக்கு எழுகிறது. இப்போ இந்த கேள்விக்கான பதிலை இதற்கு முன்னதாகவே நித்யா வழக்குன்னு ஒரு அழகான வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் இந்த பெண் திருமணமான பிறகு வர முடியவில்லை. எதுக்காக? கருவுற்ற காலத்தில் மார்னிங் சிக்னஸ் இருக்கும், அல்லது உடம்புக்கு முடியாமல் போகும், அல்லது கொஞ்ச நாளைக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி கல்லூரிக்கு வர முடியாத சூழல் இருந்திருக்கும். இந்த மாதிரி காரணங்களால் அந்த பொண்ணு தொடர்ந்து வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு கல்லூரிக்கு அந்த பெண்ணால் வர முடியலை.
அப்போ அந்த பெண் வர முடியவில்லை என்பதற்காக அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணிடுச்சு, இல்லை உனக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது, போதுமான அளவுக்கு கிடையாது, அதனால் நீ எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து அணுகிறாங்க. அந்த பொண்ணு பேர் அந்த நித்யாங்கிற அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து வந்த வரைக்கும் திருமணமாகி கருவுறுகிற வரைக்கும் நான் முறையாக வந்திருக்கிறேன். அப்போ எனக்கு 52.75% வந்து வருகை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக, அதாவது நான் கருவுற்று அந்த தாய்மைக்கான நேரங்களிலே நான் வர முடியாமல் போனதுனால எனக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை இது. இந்த அடிப்படையான உரிமையை எனக்கு விலக்களிப்பதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்னு ஒரு கேள்வியை அவங்க முன்வைத்து நீதிமன்றத்துக்கு வராங்க. அப்போது அந்த கல்லூரி நிர்வாகத்திற்காகவும் அந்த யூனிவர்சிட்டிக்காகவும் பேசிய அவர்கள் சொன்னாங்க, இல்லைல்ல 100% அட்டெண்டன்ஸ் இருக்கணும், அதில் ஒருவேளை ஒரு 25% அட்டெண்டன்ஸ் குறையாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து 52% தான் இருக்குது, எனவே இவங்களால எழுத முடியாது. அப்படி வேணும்னா கூட இவங்க அப்ளை பண்ணினதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு இந்த வருஷம் எழுதக்கூடாது, அடுத்த வருஷம் வேணால் எழுதுறதுக்கு நான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. என்ன விஷயம் அதில்? அப்போ தான் நீதிபதி கேட்டார், ஏன் இந்த வருஷம் எழுதினா என்ன தப்பு? அதாவது ஒரு தாய்மை என்பது மனித குலத்தையே வளர்த்தெடுக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் அவர்கள் கருவுற்றிருக்கிற நேரத்தில் வர முடியவில்லை என்ற காரணத்திற்காக நீங்கள் வந்து நான் பரீட்சை எழுத விடமாட்டேன், போதுமான வருகை இல்லைன்னு சொல்வது தவறானது. இது அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு, ஈக்குவாலிட்டி பிரின்சிபிளுக்கு அல்லது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு மாறானது. எனவே கட்டாயம் நீங்கள் எழுத அனுமதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பெண்ணை எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கணும்னு ஒரு டைரக்ஷன் வாங்கி செஞ்சாங்க. இப்போ என்னென்னா, அதுக்கப்புறம் கூட 10 வருஷம் கழிஞ்சு கவிதா ராஜகோபால்னு ஒரு பெண், இங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த பெண், திருமணம் ஆயிடுது கல்லூரியில் படிக்கும்போதே. அப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி நித்யா வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன சொல்லிடுச்சு, இல்லை நீங்கள் வந்து எழுத முடியாது, எக்ஸாம் எழுதுறதுக்கு உனக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் கவிதாவும் நீதிமன்றத்திற்கு வந்து வழக்கு போட்டு ஒரு ரிட் மனுவை தாக்கல் செஞ்சு, இல்லை இது என்னோட உரிமை, என்னை வந்து நீங்கள் அலோவ் பண்ணணும் பரீட்சை எழுத அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நித்யா வழக்கை மேற்கோள் காட்டி தான் இந்த உரிமை வந்தது. அப்போ அந்த பொண்ணு கவிதாவும் போய் பரீட்சை எழுதினாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நித்யா வழக்கு வந்த போதே மகப்பேறு காலத்திற்காக விடுமுறை எடுக்கிற ஒரு பெண்ணுடைய வருகை பதிவு கம்மியாக இருந்தாலும் கூட, குறைவாக இருந்தாலும் கூட அவர் பரீட்சை எழுத முடியலாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஏன் அதை ஒரு வழிமுறையாக மற்ற பல்கலைக்கழகங்கள் பின்பற்றக்கூடாது? இப்போது வேணும்னே லீவ் எடுத்துக்கிட்டு வராமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரணம், மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, கருவுற்றதற்கான அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்குது, டாக்டர் எக்ஸாமினேஷன், மற்ற எல்லா விஷயங்களுமே இருக்குது, பரிசோதனை விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதை அடிப்படையாக வைத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கல்லூரிகளிலும், பெண்கள் அதிகமாக படிக்கக்கூடிய கல்லூரிகளிலெல்லாம் இருக்கக்கூடிய கமிட்டியில் இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி வருகிற பொழுது பிரச்சனைகள் எழாமல் இருக்க வேண்டும் என்றால் நித்யா வழக்கையோ அல்லது கவிதா வழக்கையோ மேற்கோள் காட்டி வருகை பதிவு குறைவாக இருந்தாலும் கூட கட்டாயமாக இந்த மாணவிகளை பரீட்சை எழுத அனுமதிக்க வேண்டும். பரீட்சை எழுதுறதுங்கிறது அந்த பொண்ணு எழுதுனா என்ன, படித்தா என்ன, அதை பற்றி நமக்கு என்ன கவலை என்று இருந்து விடக்கூடாது அந்த நிர்வாகத்திலே இருக்கிறவர்கள். ஏன்னா ரைட் டு எஜுகேஷனுங்கிறது இன்றைக்கு அடிப்படை சட்டமாகிவிட்டது. அப்போது ரைட் டு எஜுகேஷனுடைய அடிப்படை சட்டம் என்றால் என்னை வந்து என்னுடைய உரிமையை நீங்கள் எப்படி தட்டி பறிக்க முடியும்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்னுடைய உரிமையை தட்டு பறிக்க உங்களுக்கு உரிமை கிடையாது, உங்களுக்கு அதுக்கான பவர் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பெண் தான் கருவுற்றிருப்பதையே காரணமாக வைத்து வர முடியவில்லை என்கிற காரணத்திற்காக நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் தேர்வு எழுதக்கூடாது என்று சொல்லுவது அரசியல் சாசனம் வகுத்திருக்கக்கூடிய அடிப்படை நெறிகளை மீறுவதாக ஆகிறது. எனவே தான் இந்த 2 வழக்கையும் வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்துரு என்பது கொண்டு வரப்பட வேண்டியதாக இருக்கிறது. நிர்வாக அளவில் இதுக்கு கோர்ட்டுக்கு போய் எத்தனை பேரால் இங்கே கோர்ட்டுக்கு போக முடியும்? ஒரு ரிட்டு மனு தாக்கல் செய்யறதுங்கிறது சும்மா போன உடனே எல்லாரும் போற்ற முடிகிற விஷயமா? வக்கீலை பார்க்கணும், எங்களை மாதிரி வக்கீலை பார்த்து அதுக்கு ஒரு ஃபீஸை கொடுக்கணும், அப்புறம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண பிறகு அந்த நோட்டீஸ் அவங்களுக்கு போகணும், அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் காத்திருக்கணும், அதுக்குள்ளே பரீட்சை வந்துடும், நம்ம எழுத முடியாமல் போயிடும். இந்த மாதிரியான பரபரப்பான பணம் விரயமாகிற காலம் விரயமாகிற இந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களும் கவிதா வழக்கு மற்றும் 10 வருடங்களுக்கு முந்தைய, அதற்கு 10 வருடங்களுக்கு முந்தைய நித்யா வழக்கை மேற்கோள் காட்டி அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற பெண்கள் நீதிமன்றத்தை அணுகாமலேயே அங்கேயே பரிகாரம் பெற முடியும் என்கிற ஒரு நிலையை உருவாக்குற முறையில் தன்னுடைய பல்கலைக்கழக சட்டங்களிலே சில திருத்தங்களை, சில கருத்துக்களை முன்வைப்பது என்பது அவசியமானதாகும். இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் கருவை தான் சுமந்திருக்கிற நேரத்தில் அவர்கள் அலைக்கழிக்கப்படுவது என்பது கூட மனித உரிமை மீறல் இல்லையா? நீங்கள் அந்த தாய்க்கும் கெடுதி விளைக்கிறீங்க, அந்த குழந்தைக்கும் கெடுதி விளைவிக்கிறீர்கள். மன ரீதியாக அந்த பெண் பாதிக்கப்படக்கூடும். இந்த அலைச்சலின் காரணமாக கூட சில வேளைகளில் சில இடையூறுகள் கர்ப்ப காலத்திலே அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடும். எனவே தான் இன்றைக்கு நிர்வாகங்கள் பெண்களது கல்வியை அல்லது அவர்கள் தேர்வு எழுகிற வாய்ப்பை மறுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி இங்கே பேசுகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்பது பெண்களை ஒரு மனுஷியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை, அவர்களை இந்த கல்வி என்பது உனக்கு கிடையாது என்பது போல சொல்லி அனுப்புவது என்பது தவறானது. இந்த வழிமுறைகளை மாற்ற வேண்டும். அதே போல தான் இன்றைக்கு மாணவிகளாக இருக்கக்கூடிய ஒரு சில யுவதிகள் இப்படி திருமணம் ஆயிட்டு கர்ப்பம் முற்றிருக்கிற காலத்தில் நமக்கு இதை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நிர்வாகமும் தள்ளிவிடக்கூடாது, அப்படி ஒரு முடிவை மாணவியும் எடுத்து விடக்கூடாது. எனவே அப்படி ஒரு விஷயம் வந்தால் கூட நிச்சயமாக நீங்கள் நீதிமன்றங்களை நாடலாம், ரிட் மனுவை தாக்கல் செய்யலாம். அந்த ரிட் மனுவிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மகப்பேறு என்பது மகளிரின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்க முடியாது. அதுதான் நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு காட்டியிருக்கிற நெறிமுறை. பல்கலைக்கழக நிர்வாகங்களும் நம்முடைய மாணவிகளும் இந்த விஷயத்தை ஒரு சரியான புரிதலோடு புரிந்து கொண்டு அடிப்படை உரிமையை காப்பதற்கு உதவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பத்ரு மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது ஞான குழந்தையை பெற்றுவிட்டோம். அந்த குழந்தையை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், ஞானம் என்றால் என்ன, ஏன் ஞானத்தை பற்றி நாம் இவ்வளவு தூரம் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம், உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஏன் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதாவது நேயர்களே, குழந்தை ஞானமுள்ள குழந்தையாக வர வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோர்களும் எண்ணுவதில் ஆசைப்படுவதில் அர்த்தம் உண்டு. நியாயமான ஒரு கோரிக்கை தான், ஒரு வேண்டுகோள் தான், ஒரு விருப்பம் தான். அந்த ஞான குழந்தை, ஞானம் என்றால் என்ன, ஏன் ஞானத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம், ஞானம் என்பது என்ன என்றால் வேறு ஒன்றுமில்லை. ஞானம் என்பது திறமை, ஒரு குழந்தையினுடைய திறமை, சாமர்த்தியம். ஞானத்தின் மூலம் நமக்கு கிடைப்பது திறமையும் சாமர்த்தியம் தான். சாமர்த்தியம் இருந்தால், திறமையும் இருந்தால் அந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு சிறந்த குழந்தையாக வந்துவிடும். அது மட்டும் அல்லாமல் ஒழுக்கமுள்ள குழந்தையாக இருக்க வேண்டும். அதாவது திறமை, ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கமுள்ள ஒரு திறமை தான், ஒழுக்கமுள்ள ஒரு சாமர்த்தியம் தான் நாட்டுக்கு அது பயன்படக்கூடும். ப்ரொடக்டிவ் வேலே அது பயன்படுத்தப்படும். நாட்டுக்கு அழிவுக்கு அது பயன்படுத்தக்கூடாது. ஆகவே ஒழுக்கமுள்ள குழந்தைக்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒழுக்கமுள்ள குழந்தையாக நாம் குழந்தை வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை ஞானமுள்ள குழந்தை, அதுக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, எப்படி கண்டுபிடிப்பது? குழந்தையை நாம் பெரியவர்களிடம் நாம் கேட்டுக்கொள்கின்றோம், பேசிக்கொள்கின்றோம், தெரிந்துவிடும். சிறு குழந்தை இருக்கும் பொழுது நாம் எப்படி கண்டுபிடிப்பது? இன்ஃபென்ட் சைக்காட்ரின்னு சொல்கின்றார்கள் என்று, அதாவது பிறந்த குழந்தையின் மனநிலை என்று கூறுகின்றார்கள். இன்ஃபென்ட்டாக பிறந்த அன்னைக்கு எப்படி சொல்ல முடியும்? குழந்தையுடைய மனத்தை பற்றி எப்படி சொல்ல வேண்டும், சொல்ல முடியும்?
குழந்தை வளர்கின்ற முதல் வருடம் வரை, அது 1 வருடம் வரை குழந்தையை இன்ஃபன்ட் என்று சொல்கின்றோம். அந்த 1 வருடம் வரை அந்த குழந்தையினுடைய மன வளர்ச்சி உடல் வளர்ச்சியோடு சேர்ந்து தான் இருக்கும். ஆகவே குழந்தைக்கு மன வளர்ச்சி எப்படி என்பது கண்டுபிடிப்போம் என்றால் உடல் வளர்ச்சியை வைத்து தான் நாம் மன வளர்ச்சியை கண்டுபிடிக்கும் என்று இந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? குழந்தை பெற்றுவிட்டோம், வீட்டுக்கு வந்து விட்டோம், அந்த குழந்தையை நாம் பேணி வளர்க்கின்றோம், அந்த குழந்தைக்கு சளி பிடிக்காமல் எந்த ஒரு மூச்சு திணறல் வராமல் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் போதுமா? அந்த குழந்தை வளர்கின்ற காலத்தில் ஒவ்வொரு பருவத்திலும் அந்த குழந்தை சரியான முறையில் அந்த பருவத்தை தொட்டிருக்கின்றதா என்ன பார்க்க வேண்டும். அந்த குழந்தை பிறந்து 3 மாதத்தில் குழந்தைக்கு தலை நின்று விட வேண்டும். தலை நின்று விட்டால் அந்த குழந்தை உடலிலும் உள்ளத்திலும் பரிபூர்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம். ஆகவே நாம் 3 மாதத்திற்கு மேலும் ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும். 3 மாதத்தில் தலை நிற்கவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும். 4வது நாள் தலை நின்றும், மறுநாள் தலை நின்றுவிடும். அவ்வாறு தலை நிற்பதற்கு காலதாமதமானால், ஒருவேளை 3.5 மாதம் ஆகிவிட்டது என்றால் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். உடனே குழந்தை மருத்துவரிடம் அழைத்து செல்வது நல்லது. என்றால் முக்கியமான 3வது மாதம் 3 மாதங்களுக்கு ஒவ்வொரு நாளும் லேட்டாக அந்த குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சி குறைந்து கொண்டே இருக்கின்றதுன்னு அர்த்தம். 4 வயது ஆகிவிட்டது, குழந்தைக்கு தலை நிற்கவில்லை. பக்கத்தில் சொல்வார்கள், போக போக சரியாக போயிடும். எங்கள் வீட்டில் அப்படி தான் இருந்தது, எங்கள் அத்தானுக்கு அப்படி தான் இருந்தது, தம்பிக்கு அப்படி தான் இருந்தது, 5 மாதத்தில் தலை நின்று விட்டது, ஆகவே பயப்பட வேண்டாமே சொல்வார்கள். அப்படியல்ல தாய்மார்களே, 3 மாதம் என்பது முக்கியமான 3 மாதம். அதில் தாமதமாகிவிட்டால் உடனே நீ மருத்துவரை பார்ப்பது நல்லது. நான் முன்பு சொன்னது போல ஆரம்ப காலத்திலே நாம் அதை சரி செய்து விட்டோம் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய நமக்கு நஷ்டங்கள் அவை மிச்சப்படும். இல்லை என்றால் அது ஒன்றுமில்லை. இல்லை என்றால் நம்ம குழந்தைக்கு என்ன செய்ய முடியும்? நீங்கள் எங்களை கொண்டு வருகின்றார்கள், எங்களை என்ன செய்ய முடியும்? சர்டிஃபிகேட் மட்டும் தான் தர முடியும், சான்றிதழ்கள் தரலாம், அவ்வளோதான். அந்த குழந்தைக்கு என்ன செய்ய முடியும்? காலதாமதமாக விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு கொடுக்கலாம். அதுக்காக நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதுக்காக நம்ம கோயிலாக அலைந்தோம், அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் குழந்தை பெற்றோம் நேயர்களே. ஆகவே நாம் அது மிக கவனமாக இருக்க வேண்டும். 3 மாதம் ஆகிவிட்டது, குழந்தை தலை நிற்கவில்லை, மருத்துவரை அணுக வேண்டும். சிம்பிளாக ஒரு நினச்சிக்க வேண்டியதான். 5 மாதம் ஆகிவிட்டது, 6 மாதம் ஆகிவிட்டது, குழந்தை உட்காந்துக்கும். 6 மாதத்தில் குழந்தை உட்காந்து சப்போர்ட்டில் உட்காந்துக்கும். இந்த பக்கம் தலையணி போட்டு உட்கார வச்சா குழந்தை அப்படியே உட்காந்துக்கும். அது உட்காரவில்லை என்றால் நாம் நாட்கள் தாமதம் செய்யாமல் மருத்துவரை பார்ப்பது நல்லது. 8வது மாதம் குழந்தை, நமக்கெல்லாம் தெரியும், குழந்தை தவழும். குழந்தை தவள வேண்டும். தவழ்ந்தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. லொக்கமோஷன் இருந்தால் போதும். சில குழந்தை உருண்டுகிட்டே போகும், சில குழந்தைகள் பின்பக்கமாக நகரும். ஏதோ ஒரு வடிவத்தில், ஏதோ ஒரு திசையில் அது குழந்தை நகன்றால் போதும். அந்த இடத்தை விட்டு நகன்றிருந்தாலே போதும். நகன்றால் தவழ்ந்தான் ஆக வேண்டும் என்று அர்த்தமல்ல. அந்த குழந்தை லோக்கமோஷன்ஸ் இடம் மாறுகின்றது, போதும், அந்த குழந்தை சரியான குழந்தை என்று. 10 மாதம் ஆகிவிட்டது, குழந்தை நிற்கின்றது. அதன் பிறகு குழந்தை 12வது மாதத்தில் குழந்தை நடக்க ஆரம்பிக்கும், வித்தவுட் சப்போர்ட். 10 மாதத்தில் நான் நிற்கும், 11 மாதத்தில் நடக்கும், சப்போர்ட்டோட வண்டி தள்ளிக்கிட்டே போகும். 12வது மாதத்தில் 1 வயதில் குழந்தை வித்தவுட் சப்போர்ட், நிற்கும், நடக்கும், சப்போர்ட் இல்லாமல் குழந்தை தக நடக்கும். முக்கியமான ஒன்று, 7வது மாதத்தில் குழந்தை பபுளிங் வெர்ஷன் சொல்வார்கள். அதை கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்க வேண்டும். பபுளிங் வெர்ஷன், அதாவது குழந்தை பொறுத்தவரை மா, பா, டா, இந்த 3 வார்த்தைகளும் குழந்தைகள் எந்த நாட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை தான் அந்த குழந்தை பேசும். அதாவது எம்மில் வரக்கூடிய வார்த்தைகள். மா, நம்ம ஊரில் அம்மான்னு கூறுகின்றோம், வெளிநாட்டில் மம்மின்னு கூறுகின்றார்கள். அது எம்மில் வரக்கூடியது அந்த வார்த்தைகள். அது பீயில் வரக்கூடிய வார்த்தைகள். பப்பா, பாப்பா, பாப்பா, நாம் பாப்பா என்று சொல்கின்றோம். மேல்நாட்டில் பப்பா என்று அழைக்கின்றார்கள். அதுபோல் பீயில் வரக்கூடியது டா, டாட்டா, தாத்தா சொல்கின்ற மாதிரி. அதேபோல் அங்கே டாட்டான்னு சொல்லுவார்கள், டேடின்னு சொல்கிறது. ஸோ அதுபோல் அந்த பி, எம், டி, இந்த 3 எழுத்துக்களில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த குழந்தைகள் பேசும். இதை மழலை வேர்ட்ஸ்ன்னு சொல்வது, பப்ளிங் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகள் குழந்தை 7வது மாதத்தில் வந்துவிட வேண்டும். தக்கன ஏதோ சொல்லிகிட்டு இருக்கும், அது வந்தால் போதும். எந்த நாட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, இதை பேஸாக வைத்தால், அடிப்படையாக வைத்தால் அந்த குழந்தை பேசும். ஆகவே அந்த குழந்தை பேசுவதை நாம் கவனிக்க வேண்டும். பேசிவிட்டதா என்று. குழந்தை பேசிவிட்டது, சந்தோஷம். 1 வயது ஆகிவிட்டது, குழந்தை நடக்கின்றது. ஸோ 1 வயது வரை நம் குழந்தை மிக சிறப்பான குழந்தையாக உடல் அளவில் வந்துவிட்டோம் என்றால் போதும். மனதை நாம் பார்த்துக்கொள்ளலாம். மனதும் உடல் போல சீராக, உடலும் உள்ளமும் சீராக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம்.
இது எது ஒரு குறை இருந்தால் நாம் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. கால தாமதம் செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை கேட்டு அவர்கள் சொல்படி நீங்கள் காலதாமம் செய்து நம் குழந்தையை நாம் கஷ்டப்படுத்த வேண்டாம். ஆகவே நாம் அதை உடனடியாக மருத்துவரை நாடி அதை குறைகளை உடனே தீர்த்துக் கொள்வதால் அந்த குழந்தையினுடைய அதாவது டேமேஜ் ஃபர்தர் டேமேஜை நாம் தடுக்க முடியும். செகண்ட் ப்ரிவென்ஷன் சொல்வது மேற்கொண்டு ஆனவரை சரி, அதுக்கு மேலும் ஆகாமல் நாம் குழந்தை பார்த்துக்கொள்ளும் என்றால் அந்த குழந்தை சீரான குழந்தையாக நாம் வளர்க்க முடியும். மேலும் அடுத்த வாரம் சந்திப்போமே. நன்றி, வணக்கம்.